பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்கு என்ன தவறானவர்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைவரும் நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி முதலில் உறுத்தாக்குகின்றேன். இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உலுக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உள்ள தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியாவிலே கள்ளக்குறிச்சி நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம் 18ஆம் தேதி அரங்கேறியது. இழக்க முடியாத பல உயிர்களை இழந்துவிட்டோம். இது எதனால் ஏற்பட்டது? இதற்கு யார் காரணம்? இதுதான் மக்களுடைய கேள்வி. இன்னைக்கு விடியால் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கண்ணீரில் விரிந்து கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி நகரத்தின் மைய பகுதியில கள்ளச்சாராயம், அதோடு ஆதவச்சேரி, கேசவ சமுத்திரம், கருணாபுரம் என்ற பகுதியிலே இருக்கின்றவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட இன்று வரை 63 உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றன. இன்னும் பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனை, விழுப்புரம் மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் அரசு பொது மருத்துவமனை, இங்கெல்லாம் 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதிலே பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக தகவல். பல பேருக்கு கண் பார்வை பறிபோய்விட்டது. இன்னும் பல பேர் பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. ஆனால் இதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்பட்டவுடன் உடனடியாக நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு சொல்லிவிட்டு இந்த கள்ளச்சாராயம் குறித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தும். இதையெல்லாம் சட்டமன்றத்தை அரசுடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அறவழியை விதிகளுக்கு உட்பட்டு பிரதான கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தை பேசுவதற்கு வாய்ப்பை கேட்டோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் இங்கே அனுமதிக்கவில்லை. 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 24ஆம் தேதி, நேற்றைய தினம் கூட 25ஆம் தேதி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் அவருடைய குரலை ஒழிக்க மக்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டும் என்று விதி 56 கீழ் நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு முறையாக மனு அளித்து அதன் மீது எங்களுக்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பை பார்க்க சட்டமன்றத்தில் தான் மக்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும். பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய கடமை மக்கள் எப்போது பாதிக்கப்படுகிறதோ அந்த பாதிப்பை சட்டமன்றத்திலே முடிக்க வேண்டும். அதுதான் பிரதான கட்சியினுடைய நிலை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை இருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து அரசுடைய கவனத்திற்கு சட்டப்பேரவையிலே சட்டமன்றத்தில் கொண்டு வருகிற போது எங்களை வேண்டும் என்றே வெளியேற்றிவிட்டு அதுக்கு பிறகு முதலமைச்சர் பதவிக்கிறார். ஏன் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அதுக்கு பிறகு பதிலளிக்கலாம்? இன்றைக்கு சட்டப்பேரவை 56 விதி தெளிவாக சொல்கிறது.
அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை சட்டப்பேரவை அலுவலரை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லுங்கள். அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன். ஆனால் சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறார், கேள்வி நேரத்தின் போது எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அதே நேரத்தில் எங்களை வெளியேற்றிவிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடன் 15 நிமிடம் கள்ளக்குறிச்சி மாநிலத்தை பற்றி விவரிக்கிறார். கேள்வி நேரத்தின் போது விதிகளின்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் சபாநாயகர். மறுபடிதான் சட்டமன்றம் நடத்தப்படும் என்று சொல்கிறார் கேள்வி நேரத்தின் போது. ஆனால் எதிர்க்கட்சி விதியின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தால் மறுக்கப்பட்டு விதிகளுக்கும் மரபுகளுக்கும் மாறாக ஆளுநர் சேர்ந்த முதலமைச்சர் கேள்வி நேரத்தின் போது 15 நிமிடம் எடுத்துக்கொண்டு பதில் சொல்கிறார். இது எந்த விதத்தில் ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிக்கு ஒரு நியாயமா? இதுதான் நீதியா? ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு அழகு எதிர்கட்சி பேசவிட்டு அதில் என்னென்ன பிரச்சனை என்று ஆராய்ந்து ஆய்வு செய்து அதை தீர்த்து வைக்க ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம். ஆனால் விடியா திமுக அரசு 3 காலத்திலே சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு மானிய கோரிக்கையும் 10 நிமிடம் தான் போராட்ட எதிர்கட்சிக்கு தருவார்கள். 10 நிமிடத்தில் என்ன பேச முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது அம்மா முதல்வர் சார்ந்த காலகட்டத்திலும் சரி, நான் முதல்வர் சார்ந்த காலகட்டத்திலும் சரி, எதிர்கட்சிக்கு 40 நிமிடம் சட்டப்பேரவை தலைவர் வழங்குவார். அவர் அந்தந்த மானிய கோரிக்கையை அந்த இலாக்காவை பற்றி எடுத்து வைப்பார். அதன் அடிப்படையில் அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இன்றைக்கு இயக்கின்ற சட்டப்பேரவையிலே இப்படிப்பட்ட நிகழ்வே இல்லை. இந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்க்கின்றோம். 10 நிமிடம் எதிர்கட்சி கொடுப்பார்கள் முதல்வரை பேசுகிறவர்களுக்கு. அடுத்த எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கட்சிக்கு 5 நிமிடம் கொடுப்பார். ஆக மொத்தம் 15 நிமிடம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும். இந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை அந்த துறையில் நாங்கள் பேச வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னார். இன்றைக்கு நிலை என்ன? 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி இருந்தாலும் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறாது. இப்பொழுது மானிய கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு வாரமாக 20ஆம் தேதி அவை ஒத்திவைத்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர் இறந்ததன் காரணமாக அவர் இரங்கல் தெரிவிக்கும் விதமாக சட்டமன்றம் அன்றைய தினம் இரங்கல் தெரிவித்து ஒத்திவைக்கிறது. அதற்கு பிறகு பாருங்கள், 21ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை 21ஆம் தேதி முதலமைச்சருடைய பரிந்துரை. ஆக சுமார் 7 நாட்கள் தான் சட்டமன்றம் நடக்குது. இந்த 7 நாட்கள் பல துறைகள் மானிய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 5 மானிய கோரிக்கை எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக வெளிப்படுத்துகிறது. பிரதான எதிர்கட்சி மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு நாளைக்கு 5 மானிய கோரிக்கையை எப்படி பேச முடியும்? அது 10 நிமிடம் 5 நிமிடம் ஒதுக்கின்றார்கள். அதிலே ஒவ்வொரு துறையுடைய செயல்பாடுகளை எப்படி இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அப்படி பற்றி தீர்க்க முடியும்? ஆக இந்த இந்தியா திமுக அரசு சம்பிரதாயத்திற்காக இந்த மானிய கோரிக்கை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.